இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல்ஸ். குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். பாப்பா உன் பேர் என்னம்மா? சௌமியா. சௌமியா, கொஞ்சம் சத்தமா சொன்னோம், சரியா கேட்கலன்றாப்புல அவரு. சௌமியா. சௌமியா, அதான் கொஞ்சம் சவுண்டா சொன்னனால சௌமியான்ற பேர் இப்பதான் தெரிஞ்சுது. என்னப்பா பண்ற நீ? கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட். கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் எந்த இடத்துல படிக்கிற? ஸ்ரீ சித்தீஸ்வரர் பாலிடெக்னிக் காலேஜில் படிச்சுட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சி முழுக்க வாங்குறது ஸ்ரீ சாமிபல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா வாலாஜா ஆர்காட் மற்றும் சோழிங்கரில் இருக்குங்க. வாலாஜாவில் வந்து கண்டன் காம்ப்ளெக்ஸ் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஆர்காடில் லட்சுமி திருமணம் அருகில் இருக்குது. சோழிங்கரில் வந்து வாசவி திருமணம் எதிரில் இருக்குங்க. இங்கே வாங்கக்கூடிய எல்லா மொபைலுக்கும் வந்து நிச்சய பரிசு உண்டு. எல்லா மொபைலுக்கும் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து நிச்சய பரிசில் வந்து பார்த்தா ரொம்ப வரும். மற்ற இடத்துல கிடைக்காத மாடலில் வந்து இங்கே நிறைய கூச்சி வச்சுருக்காங்க. இங்கே வந்து இது எல்லா மாடலில் என்ன கம்பெனி மாடல் வந்து பார்த்தா இப்போ நீ வந்து நோக்கியா, சாம்சங், பேனாசோனிக், லாவா அப்படின்னு உங்களுக்கு எக்கச்சக்கமான மாடல் வந்து கூச்சி வச்சுருக்காங்க. மொபைல் வாங்கினா உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் நீங்கள் வாங்கணுன்னாக்கா நீங்கள் வரக்கூடிய இடம் ஒரே ஒரு இடம் ஸ்ரீ சாமி புதுசாக வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். சௌமியா, இந்த கம்ப்யூட்டர் அப்படின்றது வந்து இன்றைக்கி வந்து எந்த அளவுக்கு பயன்பாடு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது? கம்ப்யூட்டர் எல்லாருக்குமே யூஸ் ஆகுது. நான் விவசாயம் பண்ணோம், எனக்கு கம்ப்யூட்டர் எப்படி யூஸ் ஆகும்? விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் அதை அதுக்காக கம்ப்யூட்டரில் வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றியா? நான் விவசாயம் பண்ணுறதுக்கே எனக்கு கம்ப்யூட்டர் தேவை, அப்போ நான் எப்படி பண்ணலாம்? இது மாதிரி ஒரு ஏடாவுடமான கேள்வியெல்லாம் கேட்டால் பிள்ளைகள்லாம் பயப்படுறாங்கல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி கேள்வி கேளுங்க. இன்றைக்கி வந்து பார்த்தா நம்ம விவசாயம் பண்ணுறது எந்த அளவுக்கு நம்மளுக்கு கம்ப்யூட்டர் முக்கியமாக தேவை அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்து பார்த்தா இன்றைக்கி தட்பவெப்ப சூழ்நிலைக்கு வந்து பார்த்தா இன்றைக்கி நம்மளுக்கு நிறைய சேட்டலைட்லாம் அமைச்சிருக்கிறது வந்து பார்த்தா இன்றைக்கி தட்பவெப்ப சூழ்நிலையில் எந்த இடத்துல எப்போ மழை வரப்போகுது, என்ன நடக்குது அப்படின்றது வந்து முழுசாக வந்து அதில் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து சாயில் டெஸ்ட் அப்படின்றது ஒன்று நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர் மூலமாக வந்து பார்த்தா இன்றைக்கி சாயில் டெஸ்ட்டில் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இதுபோல் நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி கம்ப்யூட்டர் வந்து நம்ம யோசிக்கக்கூடிய விஷயங்களே வந்து பார்த்தா அதில் ஒரு ப்ரோக்ராமாக பண்ணி அது வந்து பார்த்தா இன்னும் வேலையை வந்து சீக்கிரமாக முடிக்கிறதா. இன்றைக்கி வந்து பார்த்தா கால்குலேட்டரில் எடுத்து நம்ம நம்பர் வந்து கால்குலேட் பண்ணி எவ்வளோ வந்து அமௌண்ட் வருதுன்றது கண்டுபிடிச்சிடலாம், ஒரு பேப்பரில் எழுதி வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அதே வந்து பார்த்தா நம்ம ஒரு கம்ப்யூட்டர்கிட்ட அந்த வேலையை கொடுக்குறப்போ நம்ம செய்யக்கூடிய நேரம் வந்து பார்த்தா நம்ம ரொம்ப வந்து சுருக்கி கொடுக்குது. அப்படின்றதால இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டர் எல்லா இடத்தையும் நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். சரியா தானே நம்ம சொன்னேன்? கரெக்டு தானே? இதுலேருந்து ஒரு கார்டு எடுமா பார்ப்போம். என்ன வந்திருக்கு? வீணை. வீணை எங்கெங்கே பயன்படுது? மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இசை கருவி. இது வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே. ஆமாம், பாட்டு பாடுறது எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைங்க இது. அப்புறம் கர்நாடிக் மியூசிக் பண்ணது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். சங்கீதத்தில் கர்நாடிக் சங்கீதத்தில் ரொம்ப முக்கியமான இடத்த வகிச்சிருக்கு. அவ்வளோதானே? வேறு ஏதாவது இருக்கா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளோதான் சொல்லியிருக்கோம். வேறு ஏதாவது இங்கே இருக்க போகிற நாதஸ்வரம் இந்த மாதிரி விஷயத்தை பற்றி கேட்டிங்கனாக்கா எந்தெந்த இடத்துல பயன்படுது ரொம்ப ஈஸியாக சொல்லியிருப்போம். இது போல் கஷ்டப்பட கேள்வி கேட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது? இன்றைக்கி இந்த வீணை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து கர்நாடக இசையில் வந்து பார்த்தீங்கன்னா இது சுரங்களை வந்து ரொம்ப பிடிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான கருவியாக அதை நம்ம இன்றைக்கி பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த இசைக்கருவி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இப்போ செய்யக்கூடிய மரமானது வந்து பார்த்தீங்கன்னா பலா மரத்துலலாம் வந்து இது செய்துட்டு இருக்காங்க. இது செய்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இது தனியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாரம்பரியமாக வந்து பார்த்தீங்கன்னா செய்யக்கூடியவங்க தான் அது வந்து சரியாக செய்யணும்னா தான் இதில் இருக்கக்கூடிய வாத்தியமானது சரியாக வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி வந்து பார்த்தா நம்ம இருக்கக்கூடிய எவ்வளவோ இசை கருவிகள் வந்தாலும் ஒருத்தர் வந்து அழ வைக்கணும் அப்படின்னாக்கா அதாவது வந்து பார்த்தா ஒரு சந்தோஷத்தையும் காட்டணும் எதுவும் காட்டணும்னா இதில் இருக்கக்கூடிய வாத்தியம் வந்து மூலயமா வந்து பார்த்தா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சுரங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கு ஃபீலிங்கை வந்து பார்த்தா அந்த உணர்ச்சியை வந்து உங்களுக்கு தூண்டக்கூடியது வந்து பார்த்தா இந்த இசைக்கருவியில் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இது ஏற்கனவே கேட்டு நீங்கள் பழகப்பட்டதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ நேரம் யாரும் சொல்ல வேண்டியது இல்லை. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோமா? இந்த கேள்விக்கு நீ சரியான பதில் சொல்லிட்டேன் அப்படின்னா வாழை சாமி அழகாக ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு பரிசாக காத்திருக்குது. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மரங்கள்லாம் இருக்குல்ல, மரங்கள்லேருந்து வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து பகல் நேரத்தில் ஆக்சிஜன் கிடைக்கிது அப்படி தானே? ராத்திரி நேரத்தில் என்ன கிடைக்கிது? பகல் நேரத்தில் ஆக்சிஜன் கிடைக்குது. ராத்திரி நேரத்தில் அதே ஆக்சிஜன் தான் கிடைக்குதா இல்லை கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குதா? கார்பன் டை ஆக்சைடு. பகலில் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காற்றானது ஆக்சிஜனாக வருது, நைட்டில் வர்றது வந்து கார்பன் டை ஆக்சைடு. ஆனால் 2 தாவரம் மட்டும் இரவிலையும் ஆக்சிஜனை தான் வெளியே விடுமா. காலையிலேருந்து நைட்டு ஃபுல்லாக எல்லா நேரமும் ஆக்சிஜன் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சுவாசிக்கிறது வந்து வெளியே விடும். மரங்கள் அப்படின்னா அது எந்த மரம்? 2 தாவரம் மட்டும் தான் ராத்திரியில் கூட ஆக்சிஜன் தான் வரும். மற்ற மரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரி நேரத்தில் போய் மரத்த அடியில் போய் படுக்காதன்னு சொல்லுவாங்க. எதுக்காகனாக்கா அந்த நேரத்தில் வந்து கார்பன் டை ஆக்சைடு வரும் அப்படின்னா நம்ம போய் அந்த இடத்துல போய் நம்ம படுக்கிறப்போ நம்மளுடைய உடல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பலவீனமாகிடும் அப்படின்றதுனால அதனால் நைட்டில் வந்து மரத்துக்கு கீழே படக்கூடாது அப்படின்றத வந்து முன்னாடி நம்மளுக்கு சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த 2 மரம் மட்டும் இரவு வேலைகளிலும் ஆக்சிஜன் தான் வெளியே விடுமா. அது என்ன மரமாக இருக்கும்?
என்ன தாவரமாக இருக்கும்? வேப்ப மரம். வேப்ப மரமாக இருக்குது வாய்ப்பு இருக்குதோ? சாமின்னு சொல்லி அதை தானே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கும்பிட்டுட்டு இருக்கோம். தயவு செய்து நீயாவது ராத்திரி நேரத்தில் ஆக்சிஜனை கொடுத்துடு அப்படின்னு சௌமியா கேட்குறாங்க. யார் இதுக்கு சரியாக சொல்லி ஹெட்ஃபோன் வரான்னு பார்ப்போம். பாப்பா உன் பேர் நம்ம? எஸ் மேனகா. எங்கேருந்து வரீங்க? பொன்னையிலேருந்து வரீங்க. எங்கே வந்திருக்கோம் இப்போ? சித்தீஸ்வரா பாலிடெக்னிக் காலேஜில் இப்போ இருந்துட்டு இருக்கோம். என்னம்மா படிக்கிற நீ? கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கா? இந்த ஃபைனல் இயரை வந்தாச்சா? இது ஃபைனல் இயர் வர வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது இல்லை ரொம்ப சுலபமாக இருந்ததாம்மா? கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அப்புறம் வர வர ஈஸியாகிடுச்சு. அப்படியே அப்போ முதல்ல ஆரம்பிக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, இப்போ போக பழகிடுச்சு, இது தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு, அதனால் அப்படியே போயிட்டு இருக்கிறோம். இந்த கம்ப்யூட்டர் அப்படின்றத எடுக்கிறதுக்கு காரணம் நீயா எடுக்கணும்னு முடிவு பண்ண இல்லை வீட்டில் யாராவது பார்த்து தள்ளி விட்டாங்களா? அது ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். கம்ப்யூட்டர் ஈஸியாக இருக்குன்னு சொன்னாலா? எனக்கு தெரிஞ்சு கம்ப்யூட்டரில் சில விஷயம்லாம் புரியவே மாட்டேங்குது. உனக்கு எப்படிமா ஈஸியாக இருக்குன்னு யாரும்? ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நல்லா ஈஸியாக இருக்கும். ப்ரோக்ராம் ஈஸியாக இருக்குமா? கோடிங்லாம் அந்த அளவுக்கு ஈஸியான கோடிங் தானா? சார் கோடிங்ஸ் எல்லாம் கூட படிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும். படிக்காத பிள்ளைங்க எங்கிறது என்னதான் தெரியும், ஒன்றும் தெரிய மாட்டேது. கோடிங்குன்றாங்க, மேலேருந்து எழுதுறாங்க, என்னதான் ப்ரோக்ராம் ஒன்றும் நம்மளுக்கு தெரியவே மாட்டேங்குது. அதனால படித்த பிள்ளைகளை பார்த்து இது மாதிரி கேள்விகளை கேட்டால் நம்மளுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. இல்லாத ஒரு கார்டு எடுப்பா. என்னம்மா வந்திருக்கு? மாடு சார் ஏர் உழுறாங்க சார். மாடு ஏர் உழுவுறாங்க. அப்போ மொத்தமாக சொல்லணும்னா என்ன சொல்லுவான்? ஏர் உழுவர். ஏர் உழவர்னு சொல்லிடலாமா? அப்படியா? விவசாயம் கூட சொல்லலாமா? அப்படி சொல்லலாம். எஸ் சார், அட்டென்ஷன் சார். இது இந்த உழவரை பற்றி. உழவர் நிலத்தில் உழுவாங்க சார். கண்டிப்பாக நிலத்தில் தான் உழ முடியாது. வீட்டு மாடி மேலே கண்டிப்பாக உழ முடியாது. கண்டிப்பாக நிலத்தில் தான் உழ முடியும். அப்புறம் நிலத்துலலாம் விதைங்கெல்லாம் போட்டு அதுக்கு ஏற்பாடு செய்வாங்க, தண்ணியெல்லாம் பாய்ச்சுவாங்க. அதுக்கப்புறம் வேளாண்மை துறையிலேருந்து அதுக்கு தேவையான என்னென்ன நிலத்துக்கு யூஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் வேளாண்களுக்கு நல்லா தெரியும். அவங்க தெரிஞ்சவங்களாம் இவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்படி தானே? வேளாண்மை துறையிலேருந்து என்னென்ன நீங்கள் பயிரை போட்டிருக்கோ அந்த பயிருக்கு என்னென்ன மருந்து போடணும், என்னென்ன தண்ணி பாய்ச்சணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவங்க அங்கேருந்து சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் தெரிஞ்சிடும். உழவரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னா இருக்க திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருப்பார். இது பார்த்தீங்கன்னா உழவர்கள் இல்லை அப்படின்னா இந்த உலகமே இல்லை அப்படின்றதான் ஒன்று. நீரின்றி அமையாது எப்படின்றப்போ அதே போல் பார்த்தா இன்றைக்கி நம்ம அரிசி வாங்கணும், நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னாக்கா எல்லாமே பார்த்தா உழவர்கள் அங்கே நம்மளுக்கு விவசாயம் பண்ணி கொடுக்குறது மூலயமா தான் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. இன்றைக்கி பார்த்தா நம்ம இது ஒரு சிஸ்டத்தில் உட்காந்துக்கிட்டு நம்ம என்ன வேணால் டவுன்லோட் பண்ணலாம், ஆனால் அரிசி டவுன்லோட் பண்ண முடியுமா அப்படின்னு தான் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் நிறைய விஷயத்தை நம்ம கேட்டுட்ருக்கோம். அதனால் இன்றைக்கி எல்லாருமே படிக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தா முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் எதிர்காலத்தில் இன்றைக்கி கம்ப்யூட்டரில் பார்த்தா நல்லபடியாக சம்பாதிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறத விட இதுக்கு அடுத்தபடியாக உழவில் பார்த்தா அதாவது விவசாயத்தில் இதுக்கு அடுத்தபடியாக நல்ல வருமானம் இருக்குது அப்படின்றத உண்மை. என்ன காரணம்? இன்றைக்கி எல்லாருமே பார்த்தா நம்ம என்ன தான் நீங்கள் எவ்வளோ வேலை செஞ்சு எவ்வளோ பணத்தை நீங்கள் சம்பாதிச்சாலும் கடைசியில் பார்த்தா நிற்கக்கூடிய இடம் எங்கே அப்படின்னு பார்த்தா விவசாயத்தில் தான் நின்னாகணும். அதனால் பார்த்தா விவசாயத்துக்கு பார்த்தா முக்கியத்துவம் கொடுத்து வீட்டிலே சின்னதாக பார்த்தா ஒரு தோட்டங்கள் அமைக்கிறது, வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் பார்த்தா வீட்டு தோட்டத்திலேருந்தே நம்ம எடுக்கிறது, இது போல் விஷயங்கள் எடுக்கிறது மூலமா நம்மளோட பொருளாதாரத்தையும் உற்பத்தி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தபடி நம்ம சத்தான சமையலும் நம்ம சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இருக்கும். கரெக்டு தான்? நம்ம தப்பு அதை சொல்லலை. ஏதாவது தப்பாக இருந்தால் சொல்லு, அதை கரெக்ட் பண்ணிடுவோம். அதை கரெக்டாக தான்ப்பா சொல்லியிருக்கோம், தப்பாலாம் சொல்லலை அப்படின்னு. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேம்மா. இந்த கேள்விக்கு நீ சரியான பதிலை சொல்லிட்டேன் அப்படின்னாக்கா வாழை சாமி அழகாக ஹெட்ஃபோன் உனக்கு பரிசாக காத்திருக்குது. என்ன கேள்வி அப்படின்னாக்கா, என்ன கேள்வி கேட்டேன்னு மறந்து போச்சு எனக்கு. என்ன கேள்வி கேட்கலாம்? ஈஸியாக கேளுங்க, ரொம்ப கஷ்டமாலாம் கேட்காதீங்க அப்படின்னா. இருக்கிறதுல ஒன்றுமே இல்லைம்மா. இப்போ என்ன கேள்வி உங்கள்கிட்ட கேட்க போனால், இப்போ பறவைகள்லாம் எல்லாமே முட்டை இடக்கூடியது எல்லாமே பார்த்தா நீல வட்டம், அதாவது பார்த்தீங்கன்னா இருக்கிறது பார்த்தா ஓவல் ஷேப்பில் தான் முட்டையிடும். ஆனால் ஒரு பறவை மட்டும் வட்டம், ரவுண்டு, அப்படியே கோழி குண்டு மாதிரி வட்டமாக முட்டையிடுமா? அது எந்த பறவை? வான்கோழி. அப்படி 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 இழுத்துருவா வட்டமாக வந்துருமோ? வேற ஏதாவது தெரியுதுக்கான வாய்ப்புகள் உண்டா? பாம்பு சார். பாம்பு எடுக்கிறதா? பாம்பு கூட பார்த்தா நீல நிலமாக பார்த்தா நீல வட்டத்தில் தான் இருக்கும். அது பல்லி முட்டையும் உருளையாக இருந்தது. அது நான் கேட்டது பறவை ஆச்சே. பறவையில் பல்லி சேர்த்துட்டாங்களோ? இல்லை, இதுக்கு யார் சரியாக சொல்லி ஹெட்ஃபோன் வராங்கன்னு பாப்பா. உன் பேர் என்னம்மா? மோனிகா. கொஞ்சம் சத்தமாக சும்மா சரியாக கேட்கலன்றாப்ல அவரு. மோனிகா எங்கேருந்து போகிற? திருவள்ளமா? ரொம்ப நேரம் யோசிக்கிட்டு ஆரம்பிச்சா அந்த இடம் மறந்து போச்சே, மறுபடியும் எப்படி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு யோசிக்கிற மாதிரியே இருக்குது. மோனிகா, அது என்னம்மா பண்ணுற நீ? கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அப்படின்ற மாதிரி அதுக்கு என்னம்மா அர்த்தம்?
கம்ப்யூட்டர் படித்தா நல்ல வேல்யூ இருக்குது. அது வேலை இருக்குதுமா. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்னா அதுக்கு என்ன அர்த்தம்? கம்ப்யூட்டர் இன்ஜினியர்னா ஒரு நல்ல ப்ரோக்ராமர் எழுதலாம். நல்ல ப்ரோக்ராம் எழுதணும். சரி. ப்ராஜெக்ட்லாம் நல்லா பண்ணலாம். ப்ராஜெக்ட் நல்லா பண்ணலாம். ப்ரோக்ராமிங் கோடிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ரோக்ராமிங் கோடிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதானே நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கா? இது இந்த பொறியாளர் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கணினி பொறியாளர் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது வந்து பார்த்தா ஒரு கணினி வந்து வடிவமைக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முக்கிய பங்கு இருக்குது. அதுதானே அதோடைய முக்கியமான வேலை. அது இதில் வந்து கோடிங்கிறது அதில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயம் அப்படின்றதா ஒன்று. இன்றைக்கி இருக்கக்கூடியதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா அப்படின்றது ஒன்று சொல்கிறோம். இப்போ ஜாவாவுக்கும் இன்றைக்கி வந்திருக்க டெக்னாலஜிக்கு என்னென்ன மாறுதல் வந்திருக்கு? ஜாவா வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக யூஸ் பண்ணுறது. ஆப்ஜெக்ட் ஓரியன்டா படங்கள் மூலமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரது. அது அதாவது அப்படி தான் சார். அந்த ப்ரோக்ராம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கிறது அந்த போல் ஜாவான்றது அது போல் படங்கள் மூலியமாக வந்து வரக்கூடியது. இது இப்போ இருக்கக்கூடிய கோடிங்ன்ற வந்து என்ன டைப் ஆஃப் கோடிங்? டாட் நெட்னு வந்திருக்கு. டாட் நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்ல முடியுமா? டாட் நெட்டில் வந்து அப்போ விட ஜாவா விட டாட் நெட் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்திருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தா இது மாதிரி கேள்வியில் கேட்டால் உங்களுக்கும் புரியாது, எனக்கும் புரியாது. என்னன்னா எது ஜாவா எது கோடிங்க என்னன்றது யாருக்கும் புரிய போகிறதில்ல. அதை விட என்னம்மா அழகாக வீட்டில் சமையல் நல்லா செய்வியா, அதில் எவ்வளோ காரம் போடணும் எவ்வளோ உப்பு போடணும்னு கேட்டால் இவ்வளோ நேரம் தெளிவாக தெரிஞ்சு நீங்களும் கொஞ்ச நேரம் அப்படியே சோம்பேறித்தனம் இல்லாமல் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. சரி, இருந்தாலும் எப்படி இருக்குது கேட்டு பார்ப்போமேனு கேட்டேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம வந்திருக்கு ஃபேன். தமிழில் நம்ம சொல்லுவாங்க ஃபேனுக்கு மின்விசிறி. மின்விசிறி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுமா? ஃபேன் யூஸ் ஃபேன்னால நம்மளுக்கு எந்த ஸ்வெட் ஆகாமல் நல்லா பாடி க்ளீனப்பாக வச்சுக்கும். அதாவது ஃபேன் சுற்றுறது மூலிமா நம்மளுக்கு வேறு வராமல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்தது இப்போ ஃபேனை விட அட்வான்ஸ்டாக ஏசிலாம் வந்திருக்கு. ஃபேனை விட அட்வான்ஸாக இப்போ ஏசிலாம் வந்துருச்சு. வீட்டில் வந்து பார்த்தா குளிர் சாதன பெட்டியில் நம்ம வச்சுட்டோம் அப்படிட்டாக்கா அப்படியே வீடு ஃபுல்லாக அப்படியே வந்து கிளுகிளுன்னு இருக்கும். அப்படி தானம்மா? இந்த ஃபேன் அப்படின்றது வந்து பார்த்தா என்ன மூலயமா அது வந்து பார்த்தா இயங்குது? முதல்ல வந்து மின்சாரம் மூலமாக இயங்குது. அதான் மின் விசிறி சொல்லிட்டோம். அந்த மின் விசிறிக்குள்ளே மின் உள்ளே பாயிறப்போ அது உள்ள வந்து என்ன மாறுதல் நடக்குது? காயில் இருக்குது. மெக்கானிக்கல் கிட்ட கேட்க வேண்டியது, எலக்ட்ரிக்கல் கிட்ட கேட்க வேண்டியது, கம்ப்யூட்டர் பொண்ணுக்கிட்ட வந்து கேட்குறீங்க. கொஞ்சம் கூட நியாயமாக இல்லையே? அது ஒரு ஃபேனுக்குள்ளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறது காயில் தான் இருக்குது. காயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ வேகமாக சுற்றுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய மேக்னெட்டிக், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காந்தம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கூட நார்த் போல் சவுத் போல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தா நம்மளுக்கு போவோம். அந்த காயில் கோர்லேருந்து வரக்கூடிய அந்த மேக்னெட்டிக் வேவ் தான் வந்து பார்த்தா நம்ம அந்த ஃபேனை வந்து சுற்றி வந்து ஒரு இடமா நிற்க விடாமல் அந்த மின் சுழற்சி மூலயமா வந்து பார்த்தா ஃபேனை வந்து தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. கரெக்டு தான்? நம்ம இப்படி தான் நடக்குது அந்த ஃபேனுக்குள்ளே. நம்ம தெரியாமல் நேராக சுவிட்சை போடுறோம், ஓடுது ஓடலை, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நம்மளுக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஒவ்வொரு பொருளும் நம்ம பயன்படுத்துகிறப்போ அதில் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு எதிர்காலத்தில் வந்து பார்த்தா ஒவ்வொரு விஷயம் நம்மளுக்கு வருதுன்னா அதில் என்ன நம்ம அதில் வந்து பார்த்தா ஒரு ஃபேனில் வந்து என்ன ஃபால்ட் இருக்குதுன்னு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ட்டு தான். இப்போ கூட ஒரு கேள்வி கேட்க போகிறோமா? என்ன அப்படின்னாக்கா இப்போ இந்த தாவரங்கள் வந்து பார்த்தா பகல் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து வெளியிடுது, ராத்திரி நேரத்தில் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியிடுது. 2 தாவரம் மட்டும் இரவு வேலைகளும் ஆக்சிஜன் தான் நிறைய வந்து வெளிவிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த தாவரமாக இருக்கும்? நீம் ட்ரீ அப்படின்னு என்னதுமா? வேப்ப மரம் தான் மறுபடியும் சொல்கிறாங்க. ஏன்னா வேப்ப மரம் தான் இன்றைக்கி நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கும். வேப்ப மரம் அப்படின்றது வந்து இல்லை. இருக்கிறதோட சரியான விடை என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இவங்க பேசினவங்களுக்கு வந்து நான் கூப்பனை முதல்ல கொடுத்துட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இந்த கூப்பன் வந்து பார்த்தீங்கன்னா சாமி பல்ஸில் நீங்கள் வாங்கக்கூடிய மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிறப்பு டிஸ்கவுண்ட் இருக்குது. இதில் வந்து ஒவ்வொரு கூப்பன்லேயும் ஒவ்வொரு அமௌண்ட்டு பணம் இருக்குது. அந்த பணத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதில் டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாம். இந்த கூப்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாட்களுக்குள்ளே போய் வாங்கணும் அப்படின்றதுலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எவ்வளோ நாள் கழிச்சு கூட நீங்கள் போய் வாங்கிக்கலாம். ஒருத்தருக்கு ஒரு கூப்பன் மட்டும் தான் நம்ம பயன்படுத்த முடியும். இதுக்கு வந்து சரியான விடை, அதாவது இரவு வேலைகளிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனே வெளியே விடக்கூடியது வந்து 2 தாவரம். அது என்ன அப்படின்னா ஒன்று துளசி, இன்னொன்று ஆலமரம். இந்த 2 மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் நேரத்தில் சொல்ல முடியல. அதே மாதிரி தான் எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்து எழுதுறப்போ அந்த நேரத்தில் பதில் சொல்லலாம் மட்டும்தான் மார்க் போடுவாங்க. எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியே வந்தோம்னாக்கா சொன்னோம்னா வேலை ஆகாது. அதனால் இருக்கிறது என்னன்னாக்கா 2 தாவரம். அது என்ன அப்படின்னு பார்த்தா ஒன்று துளசி, இன்னொன்று ஆலமரம் மட்டும்தான்.